ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பர்ஃபெக்டான சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது என் அக்காவோட ரெசிபி தான். ஆக்சுவலாக நான் சாம்பார் செஞ்சால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று குறையிற மாதிரியே இருக்கும். என்ன தான் பார்த்து கரெக்டாக பண்ணாலும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று குறையுது. ஒரு 6 to 7 டைம்ஸ் ட்ரை பண்ணி சாம்பாரே வெறுத்துட்டேன். ஆனால் அக்கா வீட்டுக்கு போனால் மட்டும் அக்கா சாம்பார் சமைச்சானா எப்பவும் சாப்பிட்ற அளவை விட எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவேன். அதனால தான் இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டம்ளர் துவரம்பருப்பை கழுவி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். எப்போவுமே சாம்பாருக்கு துவரம்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இது கூட 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஹாஃப் பெரிய வெங்காயம், ஹாஃப் தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்பலாம் சேர்த்துற வேணாம், அந்த துவரம்பருப்பு முங்குற அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. விசில் போடும் போது அந்த மூடிக்கு மேலே பொங்கி வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்க கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிடுங்க. இப்போது அடுப்பை ஆன் பண்ணி நம்ம குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். உடனே மூடி போட்டு விசில் போட்டுற வேணாம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வந்தோன்னே அதுக்கப்புறமா மூடி போட்டு 3 விசில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போதை கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதை கிண்டி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வாங்க சாம்பார் தாளிச்சிடலாம். கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சீரகம், உளுந்து, கடுகு இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாயை உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ்க்கு கத்திரிக்காயும் மாங்காயும் தான் எடுத்திருந்தோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் 50% நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு வெந்து வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா துவரம்பருப்பு, அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சாம்பார் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும், அதனால நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவு கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 3 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மல்லித்தூளும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம், கட்டி எதுவும் இல்லாமல். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சாம்பாரை நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது ஒரு ஹாஃப் லெமன் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கீ சேர்த்து இறக்குனீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் சாம்பார் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.